Hello friends, welcome to சமையல் பவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச தட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப சட்டுன்னு பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். தட்டை பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். உளுந்தோட வாசம் வரும், இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு, நம்ம கடையில வாங்கின இடியாப்ப மாவு தான், அதை நல்லா வறுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாவை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் போல நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூடு பண்ணி பண்றப்போ நம்ம தட்டை 10 நாள் ஆனாலும் நமத்தே போகாம நல்ல முறுமுறுப்பா இருக்கும். இந்த மாதிரி கையில எடுத்து உதுத்து பாக்குறப்போ நல்ல மணலா இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க உளுந்தையும் 1 டேபிள் ஸ்பூன் போல பொரிகடலையை வறுக்க தேவை கிடையாது. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம என்னதான் ஃபைனா அரைச்சாலும் நம்ம கம்மியா அரைக்கிறப்போ கொஞ்சம் நெருநெருந்தான் இருக்கும். அதனால ஒரு சல்லடையை வச்சு சலிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம வறுத்து வச்சிருந்த பச்சரிசி மாவை எடுத்துட்டு அதுல நம்மளோட உளுந்து பொரிகடலை மாவை நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நெருநெருப்பா இருக்கு. இதோட சேர்த்து செஞ்சுட்டோம் அப்படின்னா மாவோட பதமே நல்லா இல்லாம போயிடும். இது கூட கரெக்டா அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தட்டை நல்ல கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்துடணும். அப்பதான் நம்ம உப்பு காரம் எல்லாமே சரிசமமா பரவும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல வெண்ணெய், அதாவது ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து வச்சு அரை மணி நேரம் கழிச்சுதான் சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சுக்கலாம் மாவை. வெண்ணெய் எல்லா சைடுமே நல்லா கோட் ஆகுற அளவுக்கு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சு கலந்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சிருந்த கடலை பருப்புல இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல எள்ளு சேர்த்துக்கலாம், நல்லா வாசமா இருக்கும். இது கூட 4-5 கருவேப்பிலை இலைகளை நல்லா கழுவிட்டு சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டா தட்டை நல்ல வாசமா இருக்கும், சூப்பரா இருக்கும். உங்கள்கிட்ட எள்ளு இல்லை அப்படின்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது. கரெக்டா பூரி மாவு பதத்துல இருந்தா கரெக்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு பாலித்தீன் கவர் இல்லை எதுனாலும் ஒரு கவர் எடுத்துட்டு லைட்டா எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அதுல நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை சின்ன உருண்டைகளா உருட்டிட்டு அந்த கவரை மேல வச்சு மூடிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட் பேஸ்ல இருக்க பாத்திரம் கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே இருக்கும். அதை வச்சு நல்லா ஒரு அழுத்திடுங்க. அப்பதான் எல்லா சைடுமே மாவு நல்லா விரிஞ்சு கொடுக்கும், நல்லா மெல்லிசா இருக்கும். ஒருவேளை நம்ம கையில வச்சு தட்டுறோம் அப்படின்னா மாவு ஒரு சில இடங்கள்ல மொத்தனும் இருக்கும், ஒரு சில இடங்கள்ல மெல்லிசா இருக்கும். அது தட்டை சாப்பிடுறப்ப மொறுமொறுன்னு இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா தின்னா இருந்துச்சுன்னா நல்ல கிறிஸ்பியான தட்டை நமக்கு கிடைக்கும். இதுலயே நம்ம சின்ன ஓட்டைகளும் போட்டுக்கலாம். அப்படின்னா நம்ம கடையில வாங்குற தட்டை மாதிரியே நல்ல கிறிஸ்பியா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு பேட்சா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சு அப்படின்னா வெளியே டக்குன்னு செவந்துரும், உள்ள வேகாது. தட்டை எப்பயுமே கொஞ்சம் பொறுமையா தான் வேகும். ஒவ்வொரு பக்கமுமே 3 நிமிஷம் போல இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். நல்ல கிறிஸ்பியா வரும். எண்ணெயோட சலசலப்புலாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பார்க்கவே நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான தட்டை ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொரிகடலை எல்லாமே சேர்த்திருக்கனால வாசம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பொரிகடலை சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த தட்டையை கண்டிப்பா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபியோட இன்கிரீடியன்ஸ்லாம் வீடியோட லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.